إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد وقد قال الله تبارك وتعالى ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون صدق الله مولانا العظيم عن سعيد الخدري رضي الله تعالى عنه عن رسول الله صلى الله عليه وسلم قال إذا خلص المؤمنون من النار حبسوا بقنطرة بين الجنة والنار فيتقاصون مظالم كانت بينهم في الدنيا أو كما قال صلى الله عليه وسلم. அல்லாஹு தஆலாவை துதி கூறி புகழ்ந்தவனாக அவனுடைய இறுதி தூதர் எங்கள் உயிரிலும் மேலான கண்ணியமிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் சஹாபாக்கள் தாபிஊங்கள் தபா தாபியங்கள் அனைவர்கள் மீதும் ஸலவாத்து ஸலாம் கூறியவனாக சங்கையான ரஜபு மாதத்திலே இவ்வாறான ஹதீஸ் மஜ்லிஸ்களை அதிலும் விசேடமாக அல் குர்ஆனுக்கு அடுத்ததாக உள்ள சஹீஹுல் புகாரியை எமது முன்னோர்கள் மக்கள் மத்தியில் வாசித்து அதற்கான விளக்க உரைகளை நடாத்துகின்ற இந்த நல்ல செயல் பல காலந்தொட்டு குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே இவ்வாறு நடைபெறுவதையிட்டு நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். இந்த ஹதீஸுகளை எங்களுக்கு நூல் வடிவில் கோர்வை செய்து தருவதற்காக சஹாபாக்கள் அதற்கு பின்னர் வாழ்ந்த தாபிஊங்கள் தபா தாபியங்கள் இமாம்கள் எவ்வளவெல்லாம் சிரமப்பட்டு இவைகளை எமக்கு நூல் வடிவாக தந்திருக்கிறார்கள். நாம் அருமையாக பேனுக்கு கீழே இருந்து அவர்கள் செய்த தியாகங்களில் 100% கேட்டு விடையாக நாம் பெற்று அமலில் வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஒரு விடயத்தை நாம் மேற்கொண்டு செய்கின்றோம் என்றால் இஹ்யாவு சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை நாங்களும் ஹயாத்தாக்கியவர்கள் என்ற நன்மையை அல்லாஹ் எங்களுக்கு தருகிறான். பெரும்பாக்கியம், சாதாரணமான விடயம் அல்ல. இஸ்லாத்திலே எதெல்லாம் நல்ல விடயமாக கணிப்பீடு செய்யப்படுகிறதோ அதனுடைய முடிவு நன்மை, எதிலும் இஹ்லாஸ் என்ற மன தூய்மையோடு செய்யப்படுகின்றதோ அது இன்னும் பெரிய ஒரு பாரிய மாற்றத்தையும் வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் ஹிதாயத் என்ற நேர்வழியையும் எங்களுக்கு தந்துவிடும். எனவே இந்த சங்கையான அருள் பாலிக்கப்பட்ட ரஜபு மாதம் இதிலே நாம் இந்த விடயங்களை தலைப்பினூடாக பேசி விளக்கங்களை விளங்கிக் கொள்வதனூடாக எதிர்வரக்கூடிய ரமலான் மாதத்துக்கு நாம் அமல் செய்வதற்குரிய தகுதி வாய்ந்த மக்களை உருவாக்குகின்ற ஒரு மஜ்லிஸ் தான் இந்த ஹதீஸுடைய மஜ்லிஸ் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால தான் எங்களுடைய முன்னோர்கள் இந்த ரஜபு மாதத்திலே இந்த ஹதீஸ் மஜ்லிஸை வைத்திருக்கிறார்கள். ரமலானுடைய காலத்துக்குள்ளே வைத்து இந்த அமலை செய்யுங்கள் என்று சொல்வதை விடவும் அதற்கு முன்னால் அது சம்பந்தப்பட்ட அறிவுரைகளை கொடுப்பது, பொதுமக்களுக்கு விளக்கத்தை அளிப்பது சாலச் சிறந்ததாக இருக்கிறது. அவ்வளவு அழகாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் தலைப்புகளை இட்டு அதற்குள்ளே வருகின்ற ஹதீஸ்களை கோர்வை செய்து அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய நிபந்தனை இந்த ஹதீஸ்களை ஒன்று சேர்ப்பது எழுதுவதிலே பாரிய ஒரு அபரிவிதமான ஒரு விடை. அவ்வளவு திறமையாக இந்த ஹதீஸ்களை கோர்வை செய்து நமக்கு தந்திருக்கிறார்கள், எழுதி தந்திருக்கிறார்கள். அவர்கள் இட்ட தலைப்புக்கள் சம்பந்தமாக விளக்கங்களை இமாம்கள் எழுதி நம்முடைய சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள்.
ஏன் இந்த தலைப்பு விட்டார்கள் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ்? அந்த தலைப்பினூடாக இந்த ஹதீஸை ஏன் கொண்டு வந்திருக்கிறார்கள்? அந்த தலைப்புக்கும் இந்த ஹதீஸுக்கும் இடையிலே உள்ள தொடர்புகள் என்ன என்பதையெல்லாம் விளக்கி மாஷா அல்லாஹ் எமக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்று வாசிக்கப்பட்ட ஹதீஸ்கள் மலாலிம், அநீதிகள், அநியாயங்கள் செய்வது, அட்டகாசங்கள் புரிவது, அடுத்தது சுல்ஹு செய்வது, இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவது, சமாதானத்தை ஏற்படுத்துவது, இவ்வாறான தலைப்புகளின் ஊடாக இன்று ஹதீஸ்கள் வாசிக்கப்பட்ட அந்த ஹதீஸ்களை வைத்து ஒரு சில நிமிடங்கள் இங்கு நாம் உரையாடினால் பிரயோசனமாக இருக்கும். எனவே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநீதி செய்துவிட்டு எத்தனையோ பேர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள், ஒன்று ரெண்டு அல்ல. அவர்களுக்கு விளங்கியும் விளங்காமலும் இன்று வரை, இந்த நிமிடம் வரை அநீதி செய்து கொண்டிருக்கிறார்கள். படைப்பினங்களுக்கு, குறிப்பாக மூமின்கள் மனிதர்களுக்கும் அநீதி செய்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் படைப்பினங்களுக்கும் அநீதி செய்து கொண்டிருக்கிறார்கள். சில வேளை அல்லாஹ்வுடைய சட்டங்களை எடுத்து நடக்காமல் விடுவதும் ஒரு வகையான ஒரு அநீதிதான். எனவேதான் நாம் சில கட்டங்களிலே மனதிலே சந்தேகம் வருகிறது, இப்படியெல்லாம் அநீதி நடந்து கொண்டிருந்தும் கூட அல்லாஹ் இவர்களை தண்டிக்காமல் விட்டு வைத்திருக்கிறானே என்றொரு சந்தேகம் எங்களுக்கு எழும்புவது மனிதன் என்ற வகையிலே வாய்ப்பிருக்கிறது. ஏன், நாம் ஒரு அபார சக்தியுடையவனுக்கு அடிபணிந்து சரணடைந்து இந்த பூமியிலே வாழுகின்றோம். வலவ் யாஹுதுல்லாஹு الناس بظلمهم ما ترك عليها من دابة. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இவர்கள் செய்கின்ற அநியாயங்களை பார்த்து அல்லாஹ் பிடிக்க விரும்பினானேயானால், இவர்களுக்கு தண்டனை கொடுக்க அல்லாஹ் நாடிவிட்டால் இந்த பூமியிலே எந்தவிதமான உயிரினங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் ஆகிவிடும். என்றாலும் அல்லாஹ் நீதி வழங்குகின்ற, தீர்ப்பு கொடுக்கின்ற ஒரு நாள் வரை இவர்களை பிற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது. அல்லாஹ் தண்டிக்காமல் இருப்பதும் எமக்கு தரப்பட்ட ஒரு பெரும்பாக்கியம். ஏனென்றால் கண்மன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்மத்தி ஹாதிஹி உம்மத்துன் மர்ஹூமா. இந்த உம்மத் அருள்பாலிக்கப்பட்ட உம்மத். இந்த உம்மத்துக்கு இடர்பாடுகள் பெரிதாக வரமாட்டாது என்று உறுதியாக சொல்லப்பட்ட உம்மத்தினர்கள் நாம். குர்ஆனிலே ஒரு வசனம் வந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நபியே, நீங்கள் உங்களுடைய சமுதாயத்தில் உயிர் வாழுகின்ற போது அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தை அழிக்க மாட்டான். காரணம், நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் இருக்கின்ற போது அவர்களுக்கு எப்படி அழிவு நாசம் ஏற்படுவது? அதே போன்று வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்பிரூன். நீங்கள் மரணித்து விட்டால் உங்களுடைய உம்மத்தினர்கள் பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கும் அழிவு நாசம் வரமாட்டாது என்று 2 நச்சாத்தி பத்திரங்கள் நமக்கு நபியால் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அல்லாஹ் நாம் செய்கின்ற அநியாயங்களுக்கு இந்த பூமியிலே உடனடியாக தண்டனை தரமாட்டான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ. நிச்சயமாக நீங்கள் எண்ண வேண்டாம், நினைக்க வேண்டாம், அல்லாஹ் மறந்து போயிருக்கிறான். இந்த அநியாயக்காரர்கள் செய்கிற அநியாயத்தை பார்த்து கொண்டு மறந்து போயிருக்கிறான் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், எண்ண வேண்டாம். வலாக்கின் அஹ்ஹிருஹும் இலா அஜலின் முஸம்மா. அவர்களை அந்த பேர் சொல்லப்படுகின்ற மறுமை நாள் வரை அல்லாஹ் பிற்படுத்தி வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, நாம் இந்த பூமியிலே வாழுகின்ற போது எங்களால் பிற ஒரு முஸ்லிமுக்கு எந்த விதமான ஒரு அநீதியும் நடைபெறக்கூடாது. எங்களுடைய ஜனாசா கட்டிலே வைக்கப்பட்டிருக்கின்ற போது எம்மை பார்த்துவிட்டு சலாம் சொல்லி நல்ல மனிதர் என்று அவர் சொன்று விட்டால் அது பெரும் பிரார்த்தனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா கொண்டு போகின்ற போது முஸ்தரீஹுன் வ முஸ்தராஹும் மின்ஹு என்றார்கள். இந்த ஜனாசா போகின்றது, இது ஆறுதல் அடைந்த ஒரு ஆத்மா.
யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காத ஒரு ஆத்மா. இது அருள் பாலிக்கப்பட்ட ஒரு ஜனாசா செல்லுகின்றது. இன்னும் ஒரு ஜனாசா போனுச்சு. இந்த மனிதன் செத்து மடிந்து கொண்டு செல்லப்படுகிறான். இவனால் மனிதர்களும் மரமட்டைகளும் விசஜந்துக்களும் பிராணிகளும் நிம்மதி அடைகின்றன. அப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்துவிடக்கூடாது. ஏன் அவ்வளவு அட்டகாசம் புரிந்தார் இந்த பிரபஞ்சத்திலே? அப்படி இருக்கக்கூடாது. நாம் அதை சொல்லுகின்ற பேசுகின்ற பாடம்தான் இன்றைய வாசிக்கப்பட்ட பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், மூமின்கள் கியாமத் நாளையிலே கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டு நரகத்தை விட்டும் வெளியேறி வந்தாலும் இடையிலே ஒரு செக் பாயிண்ட், ஒரு பெரியர், ஒரு தடை ஒன்றிருக்கும். கந்தரா பைனன் ஜன்னதி வன்னார், சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பெரியர், ஒரு முஹாமது அவரிடத்திலே தடுத்து நிறுத்தப்படுகிறார். ஏன்? அவர் மனிதர்களுக்காக ஏதாவது அநீதிகள் செய்திருந்தால் அது சம்பந்தப்பட்ட விடயங்கள் தீர்க்கப்படுவதற்காக. உலகத்திலே வாழ்ந்தபோது அவர் எத்தனையோ வகையான அநீதிகளை செய்திருப்பார். கொடுக்கல் வாங்கலிலே செய்திருப்பார், மனங்களை உடைத்திருப்பார். அதனால்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இத்தகி தஅவத்தல் மظلوம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துஆவுக்கு நீ அஞ்சிக்கொள், பயந்துகொள். அது ஒரு இஸ்லாம் அல்லாத அல்லாஹ்வை நிராகரிக்கின்ற ஒரு பிரஜையினூடாக இருந்தாலும் சரி, அவன் அநீதி இழைக்கப்பட்டாலும் அவனுடைய பிரார்த்தனையும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்றால் இந்த தலைப்பு எவ்வளவு மிகுதம் பேசப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாம் அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு அநீதி செய்யக்கூடாது என்பதிலே. அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், குர்ஆனுடைய வசனம் இது. அநீதி செய்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அந்த சாபத்தை சுமந்து நாம் இந்த உலகத்திலே வாழலாமா? நமக்கு என்ன தைரியம் இருக்கிறது? ரமவாத்தில் இமாத் அல்லதி லம் யுக்லக் மிஸ்லுஹா பில் பிலாத். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் சூரா ஃபஜ்ரிலே, எம்மை விட பலமான எத்தனையோ பேர்கள் வாழ்ந்தார்கள். ரமதான் மலைகளுக்கு சமமானவர்கள். நாம் என்ன மலை? நாம் எவ்வளவு பலகீனம். குலிக்கல் இன்சானுல் லஈஃபா. இந்த உம்மத், நபியுடைய உம்மத் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஒரு உம்மத், எவ்வளவு பலகீனமானவர்கள். எனவே நாம் சுமந்து கொள்ள முடியாது. அந்த சாபத்தை சுமந்து கொள்ளக்கூடிய சக்தி எங்களிடத்திலே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால தான் நீ பயந்து கொள். அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் லா யظلمஹு வலா யுஸ்லிமுஹு. ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு அநீதி செய்யக்கூடாது. அது பெரும் பாவம். நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், உன்சுர் அஹாக லாலிமன், அநீதி செய்தவனுக்கும் உதவி செய். அவ் மظلوமன், அநீதி இழைக்கப்பட்டவனுக்கும் உதவி செய். அநீதி இழைக்கப்பட்டவனை 4 பேரும் இறங்கி, உனக்கு என்ன நடந்த, ஏன் இவன் மானக்குறைவாக உன்னை பேசினான், ஒருவனுடைய விரும்பாத பெயரை கொண்டு அழைப்பதும் ஒரு வகையான ஒரு அநீதி. சபையிலே அவனை மானம் குறைப்பது பெரும் அநீதி. மனம் உடைந்து போயிருக்கிறான். நம் மனம் உடைகிற விஷயங்கள் நபி அவர்கள் எவ்வளவோ ஹதீஸ்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவைகளை வேறையாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே அவனுக்கு உதவி செய்யுங்கள். அவன் ரொம்ப நொம்பலத்திலே இருக்கிறான். நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநீதி செய்தவனுக்கும் உதவி செய். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். யா நபி அல்லாஹ், அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்வது இது மனித நேயம். ஆனால் அநீதி செய்தவனுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ்? அவனுடைய அநீதியிலிருந்து அவனை நாம் பாதுகாப்பது அது செய்ய வேண்டிய ஒரு கடமை. அவனை ஏற்றி விட்டு கூத்து பார்க்குறாங்களும் இருக்காங்க. சரிதான், நீ பேசின பேச்சு, பள்ளிக்குள்ள சத்தம் போட்டது சரிதான், அவனை நீ மானபங்கப்படுத்துறது சரிதான் என்று அவனை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள். அதை நபி அவர்கள் சொல்லவில்லை. அவன் அநியாயத்திலிருந்து அவனுக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறி அவனை அதிலிருந்து விடுபடக்கூடிய, நமக்கு அல்லாஹ் எவ்வளோ இன்புலிச தந்திருக்கிறான், செல்வாக்க தந்திருக்கிறான். நம்முடைய நண்பன் தான் கதைச்சு போட்டுவாரா, நாம சொன்னா கேட்பான்.
அப்படிப்பட்டவன்ட்டு நாம் சொல்லி அவன்ட்டு அநீதியை விட்டு தடுப்பது எமது பொறுப்பாக இருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வஜஸாஉ ஸய்யியத்தின் ஸய்யியத்துன் மிஸ்லுஹா வமன் அஃபா வஅஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ் இன்னஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன். அழகான வசனம், தெளிவான வசனம். ஓதுகின்ற போதே அருமையாக ஓதினால் கருத்து கூட அல்லாஹ் தெளிவாக்கி வைப்பான் நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு வசனம். என்ன சொல்லுகின்றான் அல்லாஹ்? ஒரு தீங்கு ஒருத்தன் செய்து விட்டானே, ஆனால் செய்யாமல் இருக்க மாட்டான். யாரும் இந்த உத்தமன் அல்ல. ஏதோ ஒரு வகையில் நமக்கு தீங்கு ஏற்படும். ஒரு தீங்கை செய்தால் அந்த தீங்குக்கு ஏற்ப நாமும் மறுபடியும் செய்வதுதான் உரிமை. மனித உரிமைகள் சாசனம் ஐக்கிய நாடுகள் சபையிலே 1948ஆம் ஆண்டு பதிவு செய்யப்படுவதற்கு முன்னாலேயே 1447 வருடங்களுக்கு முன்னால் இந்த குர்ஆன் சொல்லுகிறது, யாராவது நமக்கு ஒரு கெடுதி செய்தால், உதாரணமாக நம்முடைய இந்த சின்ன விரலை வெட்டி விட்டான் என்றால் அதற்கு பதிலீடு அவனுடைய அதே சின்ன விரலை வெட்ட வேண்டும். அதிலே கொஞ்சம் கூடுதலாக வெட்டப்பட்டால் திரும்ப இவருக்கு அந்த அந்த கிசாஸ் இவருக்கு மாறிவிடும். ஏன் நீ கூட வெட்டினாய்? அப்படி இல்லையா? அதுதான் தண்டனை. அதை விட்டும் எவர் பமன் அஃபா வ அஸ்லஹ, யார் அதை மன்னித்து விட்டு, இந்த விரல் விட்டப்பட்டவன் மன்னிச்சுக்கிட்டான், ஏதொரு வகையில் மன்னிச்சுட்டான் என்றால் அவனுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து அபரிவிதமான அஜ்ருன் அலீம், மகத்தான கூலி கிடைக்கிறது. இது குறைந்த இடத்திலே தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் அஜ்ருன் அலீம் என்று. இந்த அநீதி இழைக்கப்பட்டவன் ஏதோ ஒரு வகையில் மனித தன்மையோடு மன்னித்து விட்டால் அவனுக்கு அஜ்ருன் அலீம் கிடைக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன். நேரத்தோடு சொன்னது அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அல்லாஹ்வுடைய சாபம் இந்த அநியாயக்காரர் மீது உண்டாகட்டும். இந்த குர்ஆன் வசனம் சொல்லுகிறது அநீதி செய்தவனை அல்லாஹ் விரும்பவே மாட்டான். அல்லாஹ் விரும்பாம இந்த பிரபஞ்சத்தில் நாம வாழலாமா? அல்லாஹ்வுடைய அருளை எவ்வளவு சுமந்திருக்கிறோம். இந்த வாயை அசைத்து நான் பேசுகிறேன் என்றால் எனக்கு அல்லாஹ் எவ்வளவு உதவி செய்திருக்கிறான். ஆறுதலாக இருந்து உட்கார்ந்து கேட்கிறீர்கள். இந்த செவிப்புலனை அல்லாஹ் உங்களுக்கு தடையில்லாமல் தந்திருக்கிறான். எவ்வளவு அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய விருப்பம் இல்லை ஆனால் நமக்கு என்ன நடக்கும்? எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அநீதி செய்வதை விட்டு நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அநீதி செய்வது என்பது நாளை கியாமத் நாளில் பெருமொரு இருளாக மாறிவிடும் என்று கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த தலைப்பை நான் இதனோடு முடித்துக்கொண்டு, ஏனென்றால் கூடுதலான விளக்கங்கள் சொல்லலாம். வாசிக்கப்பட்ட ஹதீஸ்களுக்கு பரக்கத்தாக இன்னும் ஒரு 10 நிமிடங்களுக்குள் என்னுடைய பயானை நான் முடித்துக் கொள்கின்றேன். சுல்ஹு, இந்த சமாதானம் செய்து வைப்பது. லா கைர ஃபீ கதீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகத்தின் அவ் மௌரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ். குர்ஆனில் ஒரு வசனம் வருகிறது, ரகசியம் பேசிக்கொண்டிருக்காங்க. 4 பேர் இருக்கக்குள்ள 2 பேர் ரகசியம் பேசினா அது மற்றவருக்கு ஒரு தஸ்வீஸ், ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டுவிடும், சிரமமாக இருக்கும். சில வேளை நம்மை பற்றித்தான் பேசுகிறாரோ என்ற ஒரு சந்தேகம் எழும்பும். ஆகவே நாம் அப்படி 2 பேர்கள் பலர்கள் நிற்கின்ற போது 2 பேர்கள் இணைந்து இரகசியம் பேசக்கூடாது. ஆனால் 3 சந்தர்ப்பங்களிலே நீங்கள் இரகசியம் பேசினால் எந்த குற்றமும் கிடையாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. இரகசியம் பேசுகிறார். இல்லாமன் அமரபி சதக்கத்தின், அவன் கஷ்டமாயிருக்கான், அவனுக்கு கொஞ்சம் உதவி செய்வோமா, அவனுக்கு கொஞ்சம் சதக்கா கொடுப்போமா என்று இரகசியம் பேசுகிறாங்க சபையில். அதை பற்றி அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அல்லது அவனுக்கு ஒரு நலம் ஒன்று செய்வோமா, ஏதாவது ஒரு சிரமதானம் செய்வோமா, ஏதாவது ஏழைகளுக்கு உதவி செய்வோமா என்று பேசிக்கொள்கிறார்கள் இரகசியமாக. அதை கொண்டும் அல்லாஹ் ஒன்றும் சொல்ல மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ், 2 பேருடைய சண்டை, நாம் போய் ஆறுதலாக இருந்து நாம் 2 பேர்களை இணைக்கின்ற வேலையில் ஈடுபடுவோம். இப்படி செய்கின்ற மக்கள் குறைவுதான்.
அந்த எண்ணப்பாடு வர வேண்டும். முஸ்லிம் என்ற சும்மா அல்ல. ஈமான் 70 சுற்றம் கிளைகளை கொண்டது. நமக்கிட்ட 4-5 மின்னம் வரல. எப்படி 70 மாறது? இந்த இரக்கம் வர வேண்டுமே, அந்த உள்ளத்திலே அல்லாஹ் இரக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமே. நாம் சண்டை பிடித்து மூட்டி கொடுத்து புதினம் பார்த்து அதிலே கூதல்காகின்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இரகசியம் பேசி அந்த சீர் செய்கின்ற விடயத்தை நாம் ஈடுபட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் பண்ணுகின்ற இந்த சமாதானம் பண்ணுகின்ற விடயம் பெரும் ஒரு இபாதத். அமையப்பல் தாலிக்க இப்திகா மர்வாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரிதா பொருத்தத்தை விரும்பி இவ்வாறான செயலில் ஈடுபடுவார்களேயானால் வசோபன் உத்திஹி அஜ்ரன் அதீமா, அதற்கும் அல்லாஹ் அஜ்ரன் அதீமா என்று சொல்லுவாங்க. மகத்தான கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். இப்படியான ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தினால், 2 குழுக்கள் சண்டை பிடித்தால் அவர்களுக்கு மத்தியிலே நீளமாக சமாதானம் செய்யுங்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, அவனிடத்திலே போய் ஒரு பொய்யை சொல்லி இவனிடத்திலே போய் இன்னும் ஒரு பொய்யை சொல்லி 2 பேரையும் சமாதானப்படுத்தினால் அந்த பொய்க்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அது பொய் சொல்வதற்கு அனுமதி கிடைக்கிறது, இஸ்லாம் சொல்லுகிறது. ஹதீஸ் புகாரியிலே வருகிறது. ஏன்? 2 பேர்களும் சமாதானப்படுத்துவதற்காக. அவனிடத்தில் போய் சொல்வது, நீங்கள் சண்டை பிடிக்கிறீங்க, அவன் என்ன அழகாக கதைக்க அவங்கள பற்றி அவன் கதைக்கல, அவன்கிட்ட போய் சொல்கிறேன் உங்களை பற்றி என்ன அழகாக சொல்கிறான், மரம் இவன்ட்டு வந்துச்சு அங்கே போய் கதைச்சா நீங்கள் கடும் கூட்டாளியானே, அவன் நல்லா கதைக்கிறானே என்று பொய்யை சொல்லி சமாதானத்தை ஏற்படுத்தி விடுவது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவு உள்ளங்கள் உடைந்து விடக்கூடாது என்று நபி அவர்கள் ரொம்ப கச்சிதமாக இருந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், நாயகமே சாப்பிடுகிறேன் ஆனால் செமிபாடு அடைந்த பாடில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இரகசியம், நீங்கள் ஒன்றாக இருந்து சாப்பிடுங்கள், செமிபாடு அடையும். அப்ப ஒன்றாக ஒற்றுமையாக இருக்கின்ற போது செமிபாட்டுக்கு உதவியாக இருக்கிறது. சப்புகளிலே கோணல் இல்லாமல், வளைவில்லாமல், நலிவில்லாமல் நேராக நின்று கொள்ளுங்கள். அப்படி நின்றால் சமுதாயத்திலே பிரச்சனை வராது, கோணல் வராது, பிரச்சனை ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏன்? அந்த உள்ளங்கள் உடைந்து விடக்கூடாது என்பதற்காக. ஒரு கட்டத்திலே நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபாவை பார்த்து சொல்வார், கபாவே மா அத்தியபக்க, என்ன அழகாக மணக்கின்றாய், மா அஜ்மலக்க, என்ன அழகாக வடிவாக ரம்யமாக கம்பீரமாக இருக்கிறாய். ஆனால் உன்னுடைய கம்பீரத்தை விட ஒரு மூமினுடைய மானம் மரியாதை மிகவும் பெரியது என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூளுரைத்தார்கள். என்றால் ஒரு மனிதனுடைய மானம் மரியாதை எவ்வளவு பெருமதி வாய்ந்தது. எனவேதான் அந்த உள்ளங்கள் உடையாத வண்ணம் அந்த இஸ்லாம் சமாதானத்தை ஏற்படுத்திவிட வேண்டும். ஒரு கட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஹ்ல குபா, குபா வாசிகள் கொஞ்சம் பேரு இக்ததலு ஹத்தா தராமு பில் ஹிஜாரத்தி, கல்லால் ஒருவருக்கொருவர் நெருங்கி ரொம்ப பிணங்கி கொண்டார்கள், பிரச்சனைப்பட்டு கொண்டார்கள். இந்த விஷயம் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறது. வஉக்பிர ரசூலுல்லாஹ், நாயகமே அந்த 2 குழுக்கள் கல்லால் அறிந்து சண்டையிட்டு கொண்டார்களே, நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை சொல்ல வருகின்ற போது 2 பேர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்ததனால் அந்த பாரிய விஷயம் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. என்றால் எவ்வளவு விரும்பாத ஒரு செயல், 2 குழுக்கள் 2 நபர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருப்பது என்பது. நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், ஓதுகின்ற போது பிரச்சனை ஏற்பட்டால் எழும்பிட்டு ஓடுங்கள், பிரச்சனை வரப்போடாது என்பதிலே நபி அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். இந்த விடயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஏற்றி வைக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார், இது ஹபு பினா, எங்களை கொண்டு போங்க அவரிடத்துல. நபி அவர்கள் சொன்னாங்க, நானும் வாரம், வாங்க போவோம், சண்டை பிடிக்கிற இடத்துக்கு போய் நுஸ்லிஹு பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் நாம் சமாதானத்தை ஏற்படுத்துவோம் என்று
கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இதை பற்றி யார் விளங்குவது? இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் புறந்தள்ளி ஒரு உம்மத்தினர்களாக வாழக்கூடாது. பள்ளியோடு இணைந்த, ஹதீஸோடு இணைந்த, குர்ஆனோடு இணைந்த, மூமின்களோடு இணைந்த நல்லவர்களாக நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இன்னும் நாம் நப்சென்ற எங்களுடைய நப்சுக்கு வழிபட்டு, ஷைத்தானுக்கு வழிபட்டு, துன்யாவுடைய ஆசைக்கு வழிபட்டு விட்டால் பாரிய நஷ்டம். எனவேதான் எங்களை அந்த 3 எதிரிகளை விட்டும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு இந்த மஜ்லிஸ்கள் உறுதுணையாக இருக்கிறது. ஏனென்றால் நப்சோடு போராடியவன் வென்று விட்டான். கது அப்லஹ மன் ஸக்காஹா, நப்சை தூய்மைப்படுத்தியவன் வென்று விட்டான், வெற்றி அடைந்து விட்டான். இன்ன ஷைத்தான, உங்களுக்கு நிச்சயமாக ஷைத்தான் பாரிய விரோதியாக இருக்கிறான். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், அவனுடைய அடியிலே மிதித்திட வேண்டாம். எவ்வளவு கடுமையாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த துனியா, இந்த ஜஹரத்து துனியா, இந்த உலகத்துடைய அலங்காரம் உங்களை ஏமாற்றி விடக்கூடாது. 3ம் பரம விரோதி. எம்மிடத்திலே ஆன்மீக வாழ்வு வருவதற்கு பரம விரோதி. ரொம்ப கியாபுல்லா நடக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நபியவர்கள் சென்று சமாதானப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய விடயம். இந்த சமாதானம் என்பது விட்டுக் கொடுப்புகளினூடாகத்தான் இடம்பெற வேண்டும். 2 சாராரும் விட்டுக் கொடுப்புக்கு முன்வர வேண்டும். இல்லையானால் அந்த இடத்திலே சமாதானம் கிளம்ப மாட்டாது. ஹுதைபியாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு இருக்கிறது. எவ்வளவை விட்டுக் கொடுத்தார்கள். கடைசிக்கு என்ன நடந்தது? வெற்றி நமதே. வெற்றியை மாஷா அல்லாஹ் யுத்தம் இல்லாமல் மக்காவை பிடித்தார்கள். ஹுதைபியாவிலே எவ்வளவு சிரமமான ஒரு விடயம். அந்த ஹுதைபியா உடன்படிக்கையை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள். கீழே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதுகிறார்கள். முஷ்ரிக்கீன்கள் சொன்னார்கள், இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதிக்கிறீர்களே, இதுக்குத்தானே நாங்கள் சண்டை பிடிக்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ளலையே, நீங்க எப்படி ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்று எழுதுவீர்கள்? அதற்குள்ளே ஒரு சண்டை. நபிமானி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இம்ஹு யா அலி, அலியே அதை அழித்து விடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மி நபி ரசூலுல்லாஹ் என்ற சொல்லு கூட தெரியவில்லை, காட்டுங்கள் என்றார்கள். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அழிக்க மறுத்து விட்டார்கள். அவருடைய மனம் வரவில்லை. நபியவர்களை நான் ஏற்றுக்கொண்டு விட்டு நான் என்ன வகையில் அதை நான் ரசூலுல்லாஹை அழிப்பது? என்னிடத்திலே காட்டுங்கள். முபாரக்கான திருக்கரங்களினால் அந்த வார்த்தை பிரயோகத்தை அளித்தார்கள் என்றால் எவ்வளவு விட்டுக் கொடுப்பு செய்திருக்கிறார்கள். மன் தரக்கலில்லாஹி ஷையன் அவ்வல்லாஹு கைரம் மின்ஹு, அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையாவது நாம் விட்டுக் கொடுத்தால் அல்லாஹ் தஆலா அதைவிட பெரியதை அல்லாஹ் தருவான் என்று ஹதீஸிலே நபி அவர்கள் தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கனவான்களே, பெரியோர்களே, இந்த ஹுதைபியா உடன்படிக்கை பாரிய வெற்றி இஸ்லாத்துக்கு தந்தது. முஸ்லிம் அல்லாதவர்களோடு செய்கின்ற இஸ்லாம், கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்கு இஸ்லாம் 3ஆம் தரப்பு ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி இறங்கி வர வேண்டும். நமக்கு என்ன, இவன் சண்டை பிடிச்சானே, நம்முடைய பாடு நடந்தா சரிதான் என்று பெற்று கொஞ்சம் பேர் தெரிவாங்க. இல்லை, அதில் போய் சமாதானம் செய்ய வேண்டும். நண்பர்களுக்கு இடையிலே பிரச்சனை வரும். இப்படி பல பிரச்சனைகளை நாங்கள் காணலாம். இந்த சமாதானம் மிகவும் பாரிய ஒரு பணி. அப்போ உள்ளங்கள் ஒன்றுபட்டால் அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் வெளிவர ஆரம்பித்துவிடும். அப்படியான ஒரு மைதானத்தை உருவாக்க வேண்டும். பாரிய நியத்துக்களை வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த மஜ்லிஸ் அப்படியான செயற்பாடுகளை எதிர்காலத்தில் ஏற்படுத்த வேண்டும். இவைகளெல்லாம் வீணான விடயம் அல்ல. மலாயிக்காமார்கள் குந்திக் கொண்டு நம்முடைய பேச்சை, நம்முடைய இருப்பை, நம்முடைய செவியறலை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சபையிலே மலாயிக்காமார்கள் இருக்கிறார்கள். இல்முடைய மஜ்லிஸிலே ஒரு இல்முடைய பாடத்தை படித்து கொண்டால் 1000 ரக்காத்தின் நபில் தொழுதலை விட சிறந்தது என்று நபிமானி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு மதிப்பளிக்க வேண்டும். எனவே இவைகளையெல்லாம் மதிக்க வேண்டும். மதிக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலைமைகள் உருவாகி வருகிறது. துன்யாவுக்கு அடிபணிந்து வருகிறார்கள். துன்யாவுடைய மோகத்துக்கு அடிபணிந்து சரணடைந்து வருகிறார்கள். தீன் எங்கு போய் சேரும் என்று தெரியாது. பத அல் இஸ்லாமு கரீபா,
இஸ்லாம் பரதேசியாகத்தான் உருவாகியது. வஸயஊது கரீபா, அது கடைசியாக கரீபாகத்தான் முடியும். நாம் பார்க்கிறோம் எத்தனை விடயங்கள் யஹூதியத் நஸ்ரானியத் நம்முடைய சமூகத்திலே ஊடுருவி நம்முடைய இஸ்லாமாயுது இவைகள் செய்ய வேண்டுமா என்ற நிலைப்பாட்டை கருத்தை சிதைவை ஏற்படுத்தி விட்டார்கள். எனவே தூபாலில் ஹுரபாயி, அந்த நேரத்திலே இப்படியான விடயங்களை சொல்லி மக்களை தீனை கொடுக்கின்ற மக்களுக்கு புஷ்ரா சுபசோபனம் உண்டாகட்டும் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். ஹுரபா அல் முஸ்லிஹூன் இன்னல்லாஹ, அதாவது அல்லாஹு தஆலா ஒரு கிராமத்தை அழிக்க மாட்டான், அந்த கிராமத்து வாசிகள் சமாதானம் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே வல்லநாயன் அல்லாஹ் இந்த விடயங்களை கேட்டு வாழ்வில் நடைமுறைப்படுத்த துணை பெறுவானாக.